ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சோலோ லெவல் அப்படிங்கிற இந்த அனிமேஷன் சீரீஸ். சொல்லப்போனா இது கொரியன் மேனுவா பேஸ் பண்ணது. மேனுவானா ஜஸ்ட் லைக் காமிக். நம்ம அமெரிக்கா சைடில் காமிக்னு சொல்லுவோம், ஜாப்பனீஸ் சைடில் மாங்கான்னு சொல்லுவோம், இப்போ இந்த பக்கம் கொரியன் சைடில் மேனுவா அப்படின்பாங்க. பட் இந்த மேனுவாங்கிறது அழகாக பர்ஃபெக்டாக அனிமேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அனதர் லெவல்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் அழகாகவே கொண்டு போவாங்க அதில். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம அப்படியே மாங்காவில் பார்க்கும்போது ஓரளவுக்கு சிமிலாரிட்டிஸ் நம்மளால் அந்த மேனுவால் பார்க்க முடியும். பார்த்தா இதுக்கே முதல்ல ஆரம்பிச்சிடும் போலையே. சரி, நம்ம இந்த சோலோ சீரீஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட கான்செப்ட் மட்டும் இல்லாமல் இந்த சோலோ சீரீஸ் எவ்வளோத்துக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ரிவ்யூ வீடியோப்பா, நான் முன்னாடி ஏதோ சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோ பேர் சாங் செங் ஹோ. நான் சொன்ன மாதிரி தான் கொரியன் கேரக்டர். மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேமிலி ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலிக்காக எவ்வளோ எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் அந்த எல்லைக்கு போயிருக்கும். ஏன்னா கடைசியில் சாவுற நம்ம கொண்டுமே போன ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலிக்காக. தெளிவாக சொல்லணுன்னா, நம்ம சாங்ஜிங்கு காலேஜ் படிச்சுட்டு இருப்பாப்ப, காலேஜை முடிச்சிருப்பாப்பில். காலேஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு சக்தி இருக்குது, நீ கிளம்புப்பா, நீ இந்த உலகத்தை காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் நான் சொல்கிறது தான் ஒரு தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோலோ லெவல் யூனிவர்ஸ்குள்ளே போகும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல் மூலமாக சக்திகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ட்டலுக்குள்ளே நிறைய க்ரியேச்சர்ஸ் இருக்குது. காப்ளின், நம்ம ஆர்க்கு, இந்த டாகு, உல்ஃபு, அது மட்டும் இல்லாமல் மோனாயின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ இந்த மாதிரி போர்ட்டல்லாம் ஓப்பன் ஆகி அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா இங்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு குரூப் இருக்காங்க. குரூப் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்புக்கு சக்தி கிடச்சதுன்னு இல்லை, அவனுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை போர்ட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஓப்பன் ஆனோடனே போயிடுறானே, உள்ள பாஸ்ன்னு யார் இருக்காங்களோ அவங்கள போட்டால் தான் அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல் மூலமாக அவங்க வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே போனோன்னா மேனா கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டல் கிடைக்கும். அந்த கிறிஸ்டல் இப்போதைக்கு மதிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட கண்டினியூவாக தான் நம்ம சாங் ஜிங் ஹோக்கு இந்த சக்திகள் கிடைச்சிருக்கு. இவர் கேட்டகரி வைஸாக பார்க்கும்போது ABCDE அப்படின்னு சொல்லி இருக்குது. தான் ரொம்ப கீழே உள்ளவங்க. சொல்லப்போனால் ரொம்ப சக்தியே இல்லாமல் டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆளுக்காக தான் AS அப்படிங்கிறவங்க தான் பெரிய கேட்டகரி, பெரிய ஆள்பா, இவனெல்லாம் மிஞ்சி ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச டைட்டில் E. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டுக்கு கிடைச்ச டைட்டில் B. அவங்க ஒரு ஹீலர். நம்ம ஹீரோ கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹண்டர் அப்படிங்கிற இந்த ஜாப்பை அவர் கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணம் ஃபேமிலி. இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்குது ஸ்கூலில். அது மட்டும் இல்லாமல் அம்மா என்ன ஆச்சுன்னு தெரில, எட்டர்னல் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு நோய் வந்ததுனால அவங்க நீண்ட நாளாக தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இவர் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டலுக்கான செலவையும் பார்க்குறோம், தங்கச்சியும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது இந்த ஹண்டர் ஜாப் இவரை நோக்கி வந்திருக்கு. அந்த மேனாக்கர் கலை எப்படியாவது தேடி, சொல்லப்போனால் சக்தி இல்லை, மற்றவங்களை கொல்ல முடியாது, மேனாக்கற்களாலேயே எடுக்க தான் செய்யணும். சொல்லப்போனால் சில நேரம் நம்ம அங்கே உள்ள கிறிஸ்டலை எடுத்துக்கலாம், இல்லைனா இருக்கல எல்லா கிரியேச்சரையும் கொண்டு அதுக்குள்ளே இருந்தும் மேனாக்கற்களை எடுக்க முடியும். இப்படி ஒரு தடவை அவர் போன ஜாப் தான் ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங்கான இடத்துக்கே கொண்டு போயிடுச்சு. சொல்லப்போனா டபுள் டேஞ்சர்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனோன்னா அதுக்குள்ளே போனோம்னா டேஞ்சர்னு சொல்லுவாங்க. அந்த டேஞ்சனுக்குள்ளே போய் எல்லாத்தையுமே நல்லா நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் இன்னொரு டபுள் டேஞ்சன் ஓப்பன் ஆகுது அதே இடத்துல. சொல்லப்போனால் ஒரு கொக்கோக்குள்ளே போக்குறாங்க, டபுள் டேஞ்சன் இருக்குது. நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் என்னடா, அங்கே இருந்த கற்கள், சிலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த டபுள் டேஞ்சன்லேருந்து வெளியே போக முடியாது. ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு ராஜாவான சிலை சொல்கிறபடி நடந்துக்கணும்.
அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் வாசித்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சாங் ஜிங் ஹோ சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் அங்கே இருந்த பாதி பேர் இறந்துருவாங்க, மீதி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1-2 ஹீரோயின் மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டு ஒன்று, கூட இன்னொரு பெரிய வயசானவர். ஸோ இந்த வயசானவரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவரோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ 2 எஸ் ரேங்கில் இருக்காங்க. நான் தான் எஸ் ரேங்க் ட்ரெயின் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். மட்டும் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் யாருங்கிறத நான் பிறகு சொல்கிறேன். இப்போதைக்கு இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் தன்னோட உயிரை கடைசியில் சாக்ரிஃபைஸ் பண்ண போகும்போது தான் ஒன் கைண்ட் ஆஃப் போர்ட்டலில் நம்ம கம்ப்யூட்டர்லலாம் டக்குன்னு டிஸ்பிளே ஆன் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு ஆன் ஆகுது. நீ என்ன உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு ஒரு பட்டன். இங்கேருந்து தான் கதையை ஆரம்பிக்குது. நான் சொன்னது வெறும் எபிசோடு 1 தாங்க. இப்போதைக்கு நம்ம கதையை ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். இதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் டபுள் டென்ஷன்லேருந்து எல்லோரும் தப்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஹீரோ காப்பாற்ற எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இன்னொரு சூப்பர் ஹீரோ டீம், சொல்லப்போனால் அந்த டீம் ஹண்டர் டீம் வந்து இவங்களை பார்த்துருக்கு, காப்பாற்றிருக்கு. இவரும் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே ஹாஸ்பிட்டலில் கிடந்திருப்பார். அதுக்கப்புறம் இவர் எரிஞ்சு பார்க்கும்போதே இவருக்கு வித்தியாசமாக ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த ஸ்க்ரீன் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. இவருக்கு மட்டும் தெரியுது, மற்ற யாருக்கும் தெரிய மாதிரி. அந்த ஸ்க்ரீனில் இவருக்கு ஒவ்வொரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க்கை முடிக்கலைன்னா பெனால்ட்டியாக ஒரு டாஸ்க் வருது. அதுவும் வேறு இடத்துல போய் விட்டுடுது. அந்த இடத்துல இவர் வந்து ஓடி தான் தெரியணும். இவருக்கு பொறுத்தவரை சக்தி கிடையாது அப்படிங்கிற வித்தியாசத்தில் நிற்கும் போது இப்படி ஒரு விஷயம் அவருக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்குது. கிளியராக சொல்லணும்னா இது இவரை ட்ரெயின் பண்ணுது. ஃபஸ்ட்டு இவரோட ஃபிசிக்கல் ஃபார்மை நம்ம முதல் எபிசோடில் பார்த்ததுக்கும் கடைசி எபிசோடில் ஹீரோவோட ஃபிசிக்கல் ஃபார்மை பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி இருப்பார். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஓட்டிகிட்டு இருக்கும் போது இதுதான் ஹீரோவோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்னு சொல்லலாம். பட் இன்னொரு அப்பியரன்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். அவர் வந்து இது மூலமாக ட்ரெயின் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு வகையான ஸ்பெஷாலிட்டி. இவர் நம்ம ஒரு கேம் கேரக்டரில் ஆக்டிவாக ஒரு இடத்துல போய் நின்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் சொல்லி கொடுத்ததுன்னா நம்மளுக்கு அது எப்படி இருக்கும், இது இப்படி ஈஸியாக இருக்கும், இது இப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்போமா, அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை இவர் அழகாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரை இவரை சாவ விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒவ்வொரு டேஞ்சனுக்கு இந்த சிஸ்டம் கொடுக்குற கீ மூலமாக போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் அப்கிரேட் பண்ணிக்கிறாரு. அதை தெளிவாக சொல்லணுன்னா இந்த சீரீஸோட டைட்டில் என்னதுன்னா சோலோ சீரீஸ். சோலோவாக தன்னைத்தானே லெவலப் பண்ணிக்கிறாருன்னு தான் சொல்லணும். இதுதான் ஹீரோ. இவரோட ஃபிசிக்கல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் கடைசியில். ஏன்னா பார்க்கடியே கண்ணெல்லாம் பிரைட்டாக செம்மையாக இருப்பார்ப்பா. அவரோட ஸ்பீட் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கிளாஸான ஆளாக மாறிடுவார். ஏன்னா இவர் போகிற ஒவ்வொரு டேஞ்சனுமே இவரை கொல்ல வந்தாலுமே அந்த சிஸ்டம் மூலமாக இவர் வந்து ஹீலிங் பவரை யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் ஒரு எலிக்சர், நம்ம டப்பாவில் ஒரு ஜூஸ் கொடுத்து பாய்சன் இதுப்பா, இது எலிக்சர்ப்பா, இது வந்து ஹீலிங் பவர்ப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சிஸ்டமும் ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவரால் முடிஞ்ச அளவுக்கு இவர் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கார், லெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவரோட ஃபாஸ்ட், இவருக்குன்னு தனியாக ஒரு டேகர் கத்தி கிடைக்குது. அது மூலமாக இவர் வந்து இருக்கிற எல்லா ஹீரோஸையும், சொல்லப்போனால் ஹீரோஸ் மட்டும் இல்லாமல் வில்லன்ஸையும் காப்பாற்ற ஆரம்பிக்கிறாரு. வில்லன்ஸை காப்பாற்றலப்பா, ஹீரோஸை காப்பாற்றுறாரு. ஐயோ இப்படி தாங்க ஒரு எபிசோடில் இவர் வந்து ஒரு அண்டர் டீமோட உள்ளே போயிடுவார். ஒரு ரேங்க் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அவனுங்க ஏ ரேங்க்காரானுங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஏ ரேங்க் கிட்ட இருக்கிற பி ரேங்க்காரங்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க. கடைசியில் பார்த்தா இவனுங்களை ஏமாற்றினா அவங்களை போட்டு தள்ளிட்டாங்க. உள்ள இருக்கிற மேனா கற்களை தூக்கிட்டு போகலான்னு நினச்சிருப்பானுங்க. பட் ஹீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் எல்லாருமே ஹண்டர்ஸ்டாக தான் இருக்கணும். மனுஷனையும் வேட்டையாடான்ட்டான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்திகளை இங்கே காட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏ ரேங்க் கிட்டே இருக்கிற இவங்க கிட்ட சொல்லப்போனால் ஏ ரேங்க் தான் எஸ் ரேங்க் கிட்டே இருக்கிறவங்க. எனக்கு போன டேஞ்சன் கொஞ்சம் ஆபத்தான டேஞ்சன் தான். அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு இவங்களையும் கொண்டுட்டு அவர் பையனோட வெளியே போவார். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கில்ட்டுன்னு சொல்லுவாங்க. கில்ட்டுங்கிற கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே உள்ள சூப்பர் ஹீரோஸ், இங்கே உள்ள சக்தி வாய்ந்தவர்கள்னு சொன்னேன்னா பவர்ஃபுல் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே தங்களுக்கு கீழே ஒரு கில்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. தங்களுக்கு கீழே இல்லை, ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ஆட்களை பார்த்து மனுஷங்களாக இருக்கிறவங்கள கில்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அந்த கில்ட்டில் இவங்களை சேர்த்துக்கிறாங்க பவர்ஃபுல் பீப்புள்ஸ்.
ஏன்னா ஒவ்வொரு கில்ட்டுக்குமே ஒரு சக்தி உள்ளவர்கள் இருக்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், இது எங்கள் ஏரியா, உள்ளே வராதே அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. நான் சொல்கிறது மேனுவாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒவ்வொரு இடத்துலையும் லெவலாக பார்க்குறாரு, அவரோட சக்திகளை மேன்மைப்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் இவரோட உண்மையான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் மூலமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பார். எலிக்சர் ஆஃப் லைஃப், சொல்ல போனால் ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஒரு விஷயம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எட்டர்னல் லைஃப்பில் தூங்கிட்டு இருக்கவங்களே எழுப்பி விடுமா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க அம்மா எட்டர்னல் ஸ்லீப்பில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எட்டர்னல் ஸ்லீப்லேருந்து எழுப்பணும்னா இந்த இது தேவைன்னு சொல்லி இவர் வந்து ஒரு டைமென்ஷனுக்குள்ளே போவார். ஸோ அப்படின்னா ஒரு டேஞ்சன்குள்ளே போவார். ஃப்ளோர் வைஸாக இருக்கும். இதில் 100 மேற்பட்ட ஃப்ளோர் இருக்கும். ஸோ அந்த இதுக்குள்ளே போகும்போது இவர் வந்து நிறைய டீமன்ஸ் கூட சண்டை போடுவார். காப்ளின் இல்லை, உல்ஃபு இல்லை, ஹார்க்ஸ் இல்லை, டேரெக்டாக டீமன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பார். இப்படி போக சீசனில் இருந்ததாப்பா. எஸ், சீசனோட எண்டிங்கில் இருந்துச்சா? டேரெக்டாக மேனுவாவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கானா? அடடா, சரி விடுங்க, நம்ம அதை தான் அடுத்த சீசனில் கொஞ்சம் பார்ப்போம். அதனால் அதை ப்ரொப்போஸ் பண்ணோன்னா, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சக்திகளை மேன்மைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இவருக்குள்ளேயே ஒரு விஷயம் வந்துடும். இவனுங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்கானுங்க, இவங்களுக்கும் நம்ம சண்டை போடணுன்னா நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டு போன அந்த டீம் இருக்குல்ல, அந்த டீமோட ஹீரோங்க பாருங்கள், அந்த டீமோட ஒரு லீடர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட அந்த தம்பி தான் எஸ்ஆங்காரன். அவன் வேறு பழி வாங்க துடிக்க ஆரம்பிச்சிடுவான். இதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை போட்டு தள்ளிட்டானுங்க. அந்த ஷாங் ஜின்ஹோ லேட்டஸ்ட்டாக அவருக்கான பவரை தானே அவன் தானே சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பாப்புல அவரும் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி கடைசி ஃபைனலுக்கு போகும்போது நம்ம ஹீரோ ஒரு டேஞ்சன்ட்குள்ளே போயிருப்பார். அதுவும் சிஸ்டரோட இதில் அங்கே ஈரீஸுங்கிற ஒரு ஆர்மர் கார்டில் ஒருத்தன் இருப்பான். அவனோட சக்தி வந்து ஓவரால் வேறு லெவலில் இருக்கும். அவனோட ஹீரோ சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சிருப்பார். கடைசி சீசனில் நிறைய ஆர்மர் கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஆர்மர் கார்ட்ஸ்லாம் இவரை தாக்க ஆரம்பிச்சிடும். இவரும் அடி வாங்கிட்டு இவரோட இன்னொரு விஷயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். என்னென்னா இதில் ஜாப் ரொட்டேஷன் அப்படிங்கிறத முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை இப்போ டக்குன்னு ரொட்டேட் பண்ணி விட்டோன்னே இவர் ஒரு மேத்ஸாக மாறிடுவார். என்னடா மேத்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மந்திரவாதியாக மாறிடுவார். இவரால் சமன் பண்ண முடியும். அதுவும் இறந்து போனவங்களோட ஷேடோஸை சமன் பண்ணி அதை சக்திகளை பயன்படுத்தி இவர் ஒரு கிங் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட இந்த சீசன் முடிஞ்சிருக்கும். பூம். இப்படி தான் இந்த ஸ்டோரி பிளாட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற சீசனுக்கான ஒரு சின்ன டீஸையும் கொடுத்துருக்காங்க. அரைஸ் ஃப்ரம் த ஷேடோ. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இன்னொரு டேஞ்சன்குள்ளே போவார். அங்கே வந்து அவரோட ஷேடோ பவரை யூஸ் பண்ணி அதை அப்கிரேட் பண்ண ஆரம்பிப்பார். ஷேடோஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பார், ஒரு ஆர்மியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஸ்டோரி பிளாட் போகும். நம்ம அந்த சீசன் போகும்போது சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேனுவாவும் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 110 தாண்டி இருக்கேன். மேபி இந்த மேன்வாவை ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா இந்த ஸ்டோரியை உங்களுக்கு நான் ஃபுல்லாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு திரும்ப வருவேன். ஏன்னா சூப்பராக இருக்குங்க. உண்மையில் நம்மளுக்கு ஒரு பக்கம் அந்த கதை வேறு மாதிரி போகுதுங்க, இது வேறு மாதிரி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போவுமே தமிழ் டப், ரீஜனல் டப் மட்டும் இல்லாமல் நேஷ்னல் டப் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம கிரன்ச்சி ரோலில். தமிழில் கூட இதை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு 10 எபிசோடு வந்திருக்கு. 11, 12ங்கிற கடைசி 2 எபிசோடு அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு வாரத்தில் அப்படியே வருது. அதே நீங்கள் தமிழ் டப்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படின்னா கிரன்ச்சி ரோலில் 99 ரூபா தான் சப்ஸ்கிரிப்ஷன். அதை போட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குங்க, சும்மா அடிச்சிக்க வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவங்க வானா ஆர்க் அப்படிங்கிற ஒன் பீஸில் உள்ள வானா ஆர்க்கே தமிழில் பண்ண போகிறாங்க. பட் ஓவரால் இந்த சோலோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சாதாரண ஒருத்தன் திடீர்னு சக்தி கிடைக்கிட்டு அவன் அந்த சக்திகளை எப்படி பயன்படுத்துகிறான். இந்த ஓவரால் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. நீங்கள் யாரும் என்னோடய ஸ்பாட்டிஃபைல என்னோடய எபிசோடை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அதில் இந்த ஓவரால் வரும். இந்த ஒரு அவுட்லைன் எப்படி பார்த்தாலும் எல்லா கதையிலையும் இந்த அவுட்லைன் இருக்க தான் போகுது. ஏன்னா இது அங்கே தொட்டு இங்கே தொட்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஸ்பாட்டிஃபைல என்னோடய ஸ்டோரியும் அப்பப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கப்பா. நான் ஸ்பாட்டிஃபைல இருக்கேன், ஸ்டோரிஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த சக்தி கிடச்சவன் எப்படி அந்த சக்தியை பயன்படுத்துகிறான், அது மட்டும் இல்லாமல் அவன் எவ்வளோத்துக்கு டெவலப் ஆகுறான், அது மட்டும் இல்லாமல் அவன் டெவலப் ஆகுறது மட்டும் இல்லாமல் அந்த சக்திகளை அவன் எப்படி அப்கிரேட் பண்ணுறான், சொல்லப்போனால் டெவலப் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரி. கொஞ்சம் நேரம் முக்கப்படாமல் போகுமா?
போடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. செம்மையாக இருக்கும். உங்களை ஒவ்வொரு இடத்துலையுமே இவன் என்ன பண்ண போகிறான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்யூரியாசிட்டியாக அவன் கொண்டு வந்துடுவான். அவ்வளோ இதுக்கு இந்த மேனுவாவும் அழகாக கொண்டு போயிருக்காங்க. அதனால தான் அதை உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். 110 வரை போயிருக்கேன். மேபி பார்ப்போம். உண்மையிலே சோலோவாக லெவலப் ஆனது போக அடுத்த சீசனில் அவர் கூட இருக்கிற அந்த ஷேடோஸையும் டெவலப் பண்ண போகிறாரு. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த சீசன் வரும்போது பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல தோணலை. ஏன்னா டெய்லி வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். திடீர்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னடா வீடியோவே போட மாட்டேங்கான்ட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன்? பார்ப்போம். கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிச்ச அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி அவ்வளோதான், இதுக்கு மேலே வரமாட்டான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி இன்னொரு வீடியோ இருக்குது, அதில் பார்ப்போம். பாய்.